யாரெல்லாம் வந்து கட்டாயமா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்குவா சார்? என்ன காம்போ? வேற ஒன்றும் சுக்கிரன் அப்படிங்கிறது எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய அட்ராக்ஷன், ஆப்போசிட் ஜெண்டர் அப்படிங்கிறது. அந்த ஜெண்டர் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இப்போ நாய், நரி, கழுதை, குதிரை, எருமாடு, பன்னி எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. அந்த ஈர்ப்பை வெளிப்படுத்தணும் இல்லையா? ஒரு பையன் வந்து அவனுக்கு ஒருத்தவங்க 45 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை, யார்ட்டையும் பேசுனதே இல்லைங்கிறான். என்னடா ஒரு ஒரு கல்யாண விஷயமா கூட யார்ட்டையும் பேசுறது இல்லைங்க சார், அப்படி பயமா இருக்கு, பேசுனதே இல்லைங்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ இப்போ இதே இது நினைச்சு பாருங்க, ஒரு 4-5 எருமாடு சேர்ந்து ஒரு குட்டி எருமாட்டுக்கு பொண்ணு கேட்க போதுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபன்னா இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மனிதர்கள் போறாங்க இல்லைங்களா? அவனோட துணையை அவனாவே தேட முடியாத அளவுக்கு இந்த அமைப்பு இருக்குது. அப்படின்றப்ப ஒன்று இது ஈஸியாகவும் இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது, யாரும் போய் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்ற மாதிரி இருக்கிறனால இது என்னன்னா ஒரு இந்த காதல் அல்லது காதலற்ற திருமணம்ன்ற மாதிரி நம்ம சொசைட்டி மெதுவாக மாறி வந்திருக்கு. இதுக்கு வந்து நிறைய சோம்பேறித்தனமும் காரணம். தனக்கான பொண்ணை கூட தான் தேர்ந்தெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம சொசைட்டி இருக்கு இல்லைங்களா? ஆனா அப்படி நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதையும் வந்து முந்திரி கொட்டை, முத்தன கத்திரிக்கான்றவாங்க. அதை தான் சொல்றேன், அதுதான் சொசைட்டினுடைய இதுன்னு சொல்றேன் நான். சொசைட்டி வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாவம் அவனால முடியல,